பயமும் சந்தேகமும் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட். என்ன பிரதர், இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் கேட்டதே இல்லையே, பயமும் சந்தேகமும் இருக்கவே கூடாது அப்படின்னு தானே நான் கேட்டிருக்கிறேன். எப்படி ஆண்டவர் பயத்தையும் சந்தேகத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கான வார்த்தை உங்களுக்கானது தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயத்தையும் சந்தேகத்தையும் பற்றி நான் பேசும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரியான பயத்தையும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான சந்தேகத்தை பற்றி நான் பேசலை. இது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய பயத்தையும் சந்தேகத்தையும் பற்றி தான் நான் பேசுகிறேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சந்தேகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பயத்தை பார்த்துடலாம். எதற்கு எனக்கு ஒரு பயம் வேண்டும், என்ன பயம் வேணும், எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பயம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி தானே பிரதர் பேச போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அவரிடத்துல இருந்து நம்ம ஏதாவது ஒரு தண்டனையை பெற்றுக்கொண்டுருவோமோ, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படின்ட்டு பயந்து பயந்து வாழ்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெளிவாகவே தெரியலை. சரி, ஃபஸ்ட்டு பயம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொன்ன உடனே இதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ரெவரன்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரர். இப்போது பொதுவாகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இந்த டெரர் அப்படின்ற பயத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்களே தவிர்த்து இந்த ரெவரன்ஸ் அப்படின்ற பயத்துக்குள்ளே வர்றது கிடையாது. அது என்னப்பா டெரர் அப்படின்ற பயம், ரெவரன்ஸ் அப்படின்ற பயம் அப்படின்றத தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தையை நம்ம பொதுவாகவே ரெண்டாவது விதமான பயத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறோம். அது என்ன அப்படின்னா டெரர் அப்படின்ற ஃபியருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பயம் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இரா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ரெவரன்ஸ் அப்படின்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. நம்ம பொதுவாகவே பயம் அப்படின்னு சொன்னோன்னே டெரரை தான் நம்ம மீன் பண்ணுறோமே தவிர்த்து இந்த ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம மீன் பண்ணுறது கிடையாது. அது என்ன பிரதர், டெரர் அப்படின்றதுக்கும் ரெவரன்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெவரன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தர் மேல கொண்டு இருக்கக்கூடிய டீப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு அர்த்தம், ஆழமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா நடுங்கிட்டு அவரை பார்த்து ஓடக்கூடிய, அவரை பார்த்து ஒளியக்கூடிய, ஐயையோ நம்மளை ஏதாவது அவர் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற பயத்தை தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பயம் ஒரு மனுஷனை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வராது. ஆனால் இந்த ரெவரன்ஸ் அப்படின்ற ஃபியர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறாரு. அற்புதங்களை செய்யும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாமையும் இருக்கிறாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் நிறைய தண்டனை வருது. இப்போ தண்டனை வந்த உடனே அவங்களாம் பார்த்து கர்த்தரை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பயம் அவங்களுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க செஞ்ச பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாவத்தில் விழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறது இவங்களை மாற்றிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் மாற்றலை அப்படின்னா அவங்களுக்கு வந்த ஃபியர் என்ன பயம் அப்படின்னா டெரர் அப்படின்ற பயம் தான் வந்திருக்கே தவிர்த்து ரெவரன்ஸ் அப்படின்ற பயம் அவங்களுக்கு நடுவில் வரல. ரெவரன்ஸ்ன்ற பயம் அவங்களுக்குள்ள நடுவில் வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க தங்களுடைய வழிகளை மாற்றிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த டெரர் ஃபியர், இந்த நடுங்கக்கூடிய பயம் இருக்குது பாருங்க, இதை எடுத்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு கணவரோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டெரர் ஃபியர்லேருந்து அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஏமாற்ற தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா இந்த டெரர் ஃபியர் என்ன பண்ணும் அப்படின்னா காரியத்தை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஐயையோ ஒருவேளை இது என் கணவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயையோ இது ஒருவேளை என்னுடைய மனைவி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக போய் விழுவாங்க. விழுந்து அதை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மேலே இருந்த பயம் என்ன பயம் அப்படின்னா இந்த டெரர் அப்படின்ற பயம் தான் இருந்திருக்கு. இது ஒரு மனுஷனை கண்டிப்பாக மாற்ற போகிறதே கிடையாது. இப்போ அதே ஒரு கணவரையும் மனைவியும் எடுத்துக்கோங்க.
இவங்களுக்கு நடுவில் இந்த ரெவரன்ஸ் அப்படின்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற கணவன், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற மனைவி, நான் அவங்கள வேல்யூ பண்ணுறேன், நான் அவங்கள கனப்படுத்துகிறேன், அவங்களுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு விரோதமாக இந்த செயலை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த பர்சன் மேலே நான் டீப் ரெஸ்பெக்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேட்டகரி அதை செய்வாங்க, அது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது கேட்டகரி, இதை நம்ம செஞ்சால் இது தவறான விஷயம், அவங்கள நம்ம மதிக்கல அப்படின்ட்டு ஆகிரும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் ரெண்டு பயத்தில் எந்த பயம் அவங்கள மாற்றத்துக்குள்ள நேராக கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெவரன்ஷியல் ஃபியர் தான் மாற்றத்துக்குள்ள கொண்டு போச்சு. இந்த பயத்தை தான் கர்த்தர் மனுஷங்கிட்ட கொடுத்துருந்தாரு. இப்போ பிசாசு வந்து மனுஷங்கிட்ட பேசும்போது, ஹே பிசாசே, நீ சொல்ற மாதிரி இந்த பழத்தெல்லாம் நான் சாப்பிட போறது கிடையாது, கர்த்தர் எங்களுக்காக ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, எங்களை அழைச்சி எங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, இதை செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டவன் கிடையாது, இதை நான் செஞ்சு அவருடைய அழைப்பை அலட்சியப்படுத்த போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தா அந்த இடத்துல அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவன் அதுக்கு மாறாக ரெண்டாவது கேட்டகரியான ஃபியருக்குள்ள வந்துட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரர் ஃபியர். ஏன்னா இந்த பாவத்தை அவன் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறான், போய் நான் மறைஞ்சிக்கிட்டேன் அப்படின்றான், உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்றான். அப்போ அந்த இடத்துல என்ன ஃபியர் ஒர்க் பண்ணுச்சுன்னா, இந்த டெரர் ஃபியர் தான் ஒர்க் பண்ணுச்சு. அந்த இடத்துல ரெவரன்ஸ் அப்படின்ற ஃபியர் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பயம் தான் யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. நம்ம எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போத்திபாரனுடைய மனைவி யோசேப்பு தனியா இருக்கும்போது அவனை தவறான விஷயத்துக்கு அழைக்கும் போது யோசேப்பு சொல்றது என்னவா இருக்குன்னா, இந்த காரியத்தை நான் செஞ்சு தேவனுக்கு விரோதமான பொல்லாங்கான காரியத்தை நான் எதற்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்றான். இப்போ அவன் யோசிக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கொண்டு போவேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் போற எல்லா இடத்துலையும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, நான் போற எல்லா இடத்துலையும் அவர் என்னை உயர்த்துறாரு, அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது, அவர் மேல எனக்கு மிகுந்த கனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி யோசிச்சு பாருங்க, இவனுக்குள்ள அந்த டெரர் ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி யாருமே பார்க்கல, நம்மளை யாரு கண்டுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காரியத்தை அந்த இடத்துல மூட தான் பார்ப்பான். அப்போ டெரர் ஃபியர் என்ன பண்ணுதுன்னா அந்த பாவத்திற்குள்ள தள்ளுது. ஆனா ரெவரன்ஸ் ஃபியர் என்ன பண்ணுதுன்னா அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பிலும் அவர் மேல இருக்கக்கூடிய கனத்திலும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பையும் வேல்யூ பண்ண சொல்லி தருது. இதை தான் மனுஷங்கிட்ட அவர் கொடுத்தாரு. மனுஷனை கர்த்தரை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறான். வேல்யூ பண்றதுனால சில விஷயத்தை அவன் அவாய்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி பயம் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு பைபிள் சொல்லல. சில இடத்துல பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மனுஷனை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. பயம் தப்பானது கிடையாது. ஆனா அது எப்பேற்பட்ட பயமா இருக்கிறது, அது எப்படிப்பட்ட பயமா இருக்கிறதுன்றத பொறுத்து தான் அது உங்களை மாற்றுமா இல்ல அது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை மாட்ட வைக்குமா அப்படின்றது தீர்மானமாகிறது. ரெண்டாவது விஷயம் சந்தேகம். பிரதர், இந்த மனுஷனுக்குள்ள இந்த சந்தேகம்ன்ற ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கர்த்தரை பயங்கரமாக விசுவாசிச்சிருப்பான், பயங்கரமாக கர்த்தர் இடத்துல இருந்து எல்லாமே அற்புதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு இருப்பானே பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சந்தேகம்ன்ற ஒன்று மனுஷங்கிட்ட இல்லைன்னா அதுவே அவனை அழிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்ன பிரதர் சொல்கிறீங்க, சந்தேகம் மனுஷனை அழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பைபிளில் இப்படி தானே பிரதர் சொல்லியிருக்கு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும்னு இருக்கு. அப்போ அன்பு கிட்ட என்ன கிடையாது, அன்பு கிட்ட சந்தேகன்ற ஒன்று கிடையவே கிடையாது பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அன்பு காட் கைண்ட் ஆஃப் லவ்வை பற்றி பேசியிருக்குது. அதை குறித்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இதே வார்த்தையை சொன்ன அதே ஆண்டவர் எல்லாரையும் நம்பினார்னு பைபிளில் இல்லை. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷரிலுள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அப்ப இயேசுவே எல்லாரையும் நம்பினாரு அப்படின்ட்டு இல்ல. சந்தேகப்படுறது தப்பு கிடையாது, சந்தேகம் இருக்கிறது நல்லது. ஆனா யாரு மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது தப்பு
தப்பா இல்லையா அப்படின்றது மாறுது. இப்போது இயேசு சந்தேகமே படலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இயேசுக்கிட்ட வந்து பிசாசு பேசுகிறான், இந்த கல்லுகள் அப்பமா ஆகும்படி கட்டளையிடும் அப்படின்றான். நிறைய விஷயங்களை சொல்லும் போது இயேசு அவன் சொல்கிறத சந்தேகப்படாமல் கரெக்டு தான்ப்பா, நான் எல்லாவற்றையும் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதை தான் ஆதாமும் செஞ்சுருக்கிறான். அந்த பழம் அவனுக்கு முன்னாடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னதுக்கு இது மாறா இருக்குது. பிசாசே, நான் உன்னை சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நடக்க வேண்டிய காரியமே வேற. அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள சந்தேகத்தையும் சேர்த்து தான் உண்டாக்கி இருந்திருக்காரு. ஆதாம் அந்த இடத்துல சந்தேகப்பட்டு இருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல மாறி இருக்கக்கூடிய விஷயமே வேற. அதனால் நீங்கள் சந்தேகப்படுறதுல தப்பு இல்லை. பிசாசு சில நேரம் உங்ககிட்ட வந்து பேசுவான், உன் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுமா அப்படின்னு வந்து பேசினான்னு வச்சுக்கோங்க, அதை விட உறுதியான விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இதை பிசாசே பேசுறான், பிசாசே நான் உன்னை சந்தேகப்படுகிறேன், இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். பிசாசு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான், இந்த வியாதி உன் சரத்தை விட்டு மாறுமா அப்படின்னு சொன்னா, பிசாசே நான் உன்னை சந்தேகப்படுகிறேன், இயேசு நாமத்தினால உன் வார்த்தையை எடுத்து வெளியேறு. அப்போ சந்தேகப்படுறது தப்பு இல்லை, நீங்க யாரை சந்தேகப்படுறீங்கன்றது தான் தப்பு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கும் போது நீங்க ஆண்டவரை சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தப்பான சந்தேகம். சூழ்நிலையை சந்தேகப்படுறதையும் பிசாசை பார்த்து சந்தேகப்படுறதையும் சில மனுஷர்களை சந்தேகப்படுறதும் தப்பான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுறேன், சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற யாரையாவது சந்தேகப்பட்டு இது ஆண்டவர் என்கிட்ட கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சந்தேகம் முட்டிடாதீங்க. இப்போ நான் பேசின இந்த சந்தேகமும் இந்த பயமும் உங்களை நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளரச் செய்யும். சரி பிரதர், இந்த சந்தேகமும் இந்த பயமும் கரெக்டாக என்கிட்ட வேலை செய்யணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கர்த்தரை அறிகிற அறிவுனால வரக்கூடிய பயமாக இருக்குது. அவர் மேலே எப்போ ரெஸ்பெக்ட் கூட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக அறிஞ்சிக்க அவர் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் கூட ஆரம்பிக்கும். இன்னும் அவரை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க உங்களுக்கு மாறா நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும், உங்களுக்கு மாறா பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. இப்படி தான் இந்த சந்தேகமும் பயமும் செயல்படணுமே தவிர்த்து உங்களுடைய அறிவிலிருந்து செயல்படுறது கிடையாது. சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாருக்கிட்டையாவது பிசாசானவன் கொண்டு வந்து விதைச்சிருக்கிற எந்த பயமாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால அது இப்பொழுது பிடுங்கப்பட்டு போயிருக்கட்டும். அதே மாதிரி பிசாசானவன் விதைச்சிருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களும் இப்பொழுதே இவங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு போயிருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தை இவங்க கிட்ட புறப்பட்டு வரட்டும். உங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை இவங்க கிட்ட புறப்பட்டு வரட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களை குறிச்சிருக்கிற பயம் உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்னால வரட்டும். நாளுக்கு நாள் இந்த ரெவரன்ஷியல் ஃபியர் உங்களுக்குள்ள வரட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களிடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாகும், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிக்கும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு உற்சாகமாக இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்காளராயும் விதைக்கலாம். விதைச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி. ஸோ உங்களுடைய காணிக்கை தசவபாகங்களை இந்த ஊழியத்துக்கு அனுப்ப விரும்பினால் கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பரையும் கூகுள் பே, ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி மாதந்தோறும் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் காணிக்கை அனுப்பிச்சு வைக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மீட்டிங் டீடைல்ஸ் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர் மற்றும் எல்லா விஷயத்தையும் அதில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.